சார் இது உங்க இடம். இங்க சர்வே பண்ணி பார்த்ததுல கரும்பால கட்டுறதுக்கு இந்த இடம் சரி வராது. மலைப்பாங்கான இடம் வேற. அதை விட இங்க கிழக்க இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்க இந்த இடம் அருமையான இடம். எல்லாம் சரி இன்ஜினியர் சார், அது நமக்கு சொந்தமான இடம் இல்லையே. இன்ஜினியர் சார், அந்த இடத்துல 20-30 குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே. எல்லாரும் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க. 5-10 விட்டு எறிஞ்சா மொத்தமா வளைச்சிடலாம். அட எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா? அதுலயும் அந்த மிலிட்டரிக்கார கங்காதர் இருக்கானே, சரியான வம்பு பிடிச்சவையா. இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம ஃபேக்டரியை கட்டினா நமக்கு 40 லட்சம் ரூபாய் மிச்சம். அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது, ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது. நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். 1க்கு 2 மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற 20-30 குடும்பங்களை நாம எப்படியாவது சரி கட்டிடலாம். இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர். அப்படியா சொல்ற? சரி பேசுவோம். கங்காதரன், இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது. இந்த இடம் தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றார். என்ன பார்ட்னர்? ஆமா. அதுக்காக பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கயா போக சொல்றீங்க? அட என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க? நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம்? இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அத கிரயமா ஒரே தவணையில கொடுத்துறோம். அதுவும் பத்தலனா இதுக்கு சமமான இடத்தை எங்க எஸ்டேட்ல சும்மாவே கொடுக்கிறோம். அதுவும் பத்தல, மேற்கொண்டு பணம் வேணா கொடுக்கிறோம். என்னடா தம்பி? என்னங்க உட்கார். அவருக்கு தெரியும். சரிங்க. பெரியவங்க பேசுறல்ல, அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பட்டால் தர அட சும்மா இருங்க. இவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம நம்ம இடத்தை காலி பண்ணணுமா? இவங்க குடுக்கறேன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? மலை மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கிடையாது. அட ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு தண்ணி எடுக்கணும், வாய்க்காலுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்? அட அதை விடுங்கயா. நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா? கவனியா ரெட்டியாரே, பட்டாளத்தார் சொல்றதான் சரி. இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் எவங்க இருப்ப? நான் மரியாதையா கேட்கிறேன். 1க்கு 2 பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன? கோவப்படாத ராஜதுரை. அவங்களும் கொஞ்சம் யோசிக்கட்டும். நமக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ்லயும் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? பெரிய மனுஷங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுனா மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது. அப்ப முடிவே அதானா? ஆமா, முடிவே அதுதான். போங்க வெளியே, போங்க வெளியே.